எல்லாருமே நினைச்ச மாதிரியே கேபிவி பாலா அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர் எடுத்த முடிவு மாற்றம் அறக்கட்டளை போடுற பலமான அஸ்திவாரம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கொடுக்க மனசு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. ஆனால் அந்த மனசு பெரும்பாலும் யாருக்கும் இருக்காது. ஸோ தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தினக்கூலியாக வேலை பார்த்துட்டு வர்றவங்க கூட கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களால முடிஞ்ச வரை உதவி செஞ்சுட்டு மன நிம்மதியை பெற்றுக்குவாங்க. இதில் ஒருத்தங்களாக தான் விஜய் டிவி கலக்க போவது பாலா வந்துட்டு இருந்துட்டு வராரு. ஸோ இந்த வகையில் நிறைய நல்ல காரியங்களை பார்த்தீங்கன்னா பாலா செஞ்சுட்டு வராரு. இவருக்கு கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு தானும் சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் ரீசெண்டாக இந்த மிக்ஜாம் புயல்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 1000 ரூபாயை வழங்கிட்டு வந்தார். இதை தொடர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இயலாத குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, ஆதரவற்ற முதியோர் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது, மருத்துவ வசதி இல்லாத இடங்களில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி நிறைய உதவிகளை பார்த்தீங்கன்னா பாலா தொடர்ந்து பண்ணிட்டு வராரு. இன்னும் இந்த மாதிரியான நிறைய நல்ல திட்டங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கக்கூடிய இவருக்கு போதிய பணம் இல்லாததுனால ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட உதவி கேட்டார். அவருக்கும் இந்த மாதிரி உதவிகளை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ அதனால் பாலா கேட்டதும் எந்தவித மறுப்புமே தெரிவிக்காமல் கூடவே இருந்து இப்போ 2 பேருமே சேர்ந்து மாற்றம் அப்படிங்கிற முறையில் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே உதவி செஞ்சுட்டு வராங்க. அப்படி தான் கேபிவி பாலா ஒரு முறை ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அங்கே வியாபாரம் பண்ண ஒரு பெண் கஷ்டப்படுறத பார்த்து உங்களோட ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாரு. அதுக்கு எனக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கணும், அதன் மூலியமாக என்னோட குடும்பத்தை நான் மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த பெண் ஆசைப்பட்ட மாதிரியாகவே ஆட்டோவை வாங்கி கொடுத்து அவங்களுடைய கனவை நிறைவேற்றியிருக்கிறாரு பாலா. இதே போல் கஷ்டப்படுற பெண்கள், ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அதோட கடனை அடைக்க போராடுற பெண்களுக்கு உதவி செய்கிற வகையில் லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து அவங்க அடைக்க வேண்டிய கடன் மொத்தத்தையுமே அடைத்து அதுக்கான பத்திரங்களையும் அந்த ஆட்டோ ஓட்டுன 10 பெண்களுக்குமே திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வெளியாகி வைரலாச்சு. இப்படி இவங்க 2 பேருமே எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வர்றதுல அதுக்கு ஏற்ற மாதிரியாக மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அரசியலுக்கு அஸ்திவாரத்தை போட போகிறாங்க. ஏற்கனவே நல்லது மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியா தமிழக வெற்றி கழக கட்சி மூலியமாக நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய நல்ல செயல்களை பார்த்த விஜய் கண்டிப்பாக இவங்களுக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுடைய கட்சியில் இணைய கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா சாதாரணமாக செஞ்ச உதவி இன்னும் அரசியல் செல்வாக்கோட செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு உதவியாக இருக்கும். அத்தோட அதுக்கான பலன் வேற மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் சேர்றதுக்கு கூடிய சீக்கிரத்திலே அஸ்திவாரம் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ரசிகர்கள் சொல்கிறாங்க. பட் லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே இவர்கிட்ட இது குறித்து கேட்கும்போது ஆக்சுவலாக விஜய் அவர்களினுடைய கட்சியில் கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாகவே அரசியலுக்கு வர்றதில் விருப்பம் உண்டா அப்படிங்கிற மாதிரியா லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட கேட்கும்போது கிடையவே கிடையாது, நான் அரசியலுக்கு மட்டும் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தான் பாலா கிட்டேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் பாலா வைரலானார். ஸோ அவர்கிட்டையுமே இவ்வளோ உதவிகள் செய்கிறீங்களே அரசியலுக்கு வர ஆசை உண்டா அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது அவருமே பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அரசியலுக்குலாம் நான் வரவே மாட்டேன், ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியா பாலா சொல்லியிருப்பார். ஸோ எனிவே இந்த 2 நபர்கள் இப்போ ரீசெண்டாக சேர்ந்து செஞ்சுட்டு வர உதவிகள் அண்ட் இவங்க அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அரசியல் வேண்டாம் இப்படி இருந்தே இவங்க இந்த உதவிகளை தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.